ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஷேமான் இருக்காங்களா, அவங்கள பார்த்தன வந்ததே யோசிச்சுட்டு இருக்கா. எப்படி அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒருவேளை உண்மையாக இருக்குன்னு இருக்க. சிட்டு கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களா, அதனால தான் சொல்கிறேன் இருக்க. அட அதுவான்ட்டு இளவரசரை பார்க்கலான்ட்டு போயிருக்கா. அங்கே போனோன்னே என்ன நைட்டு இந்நேரத்துக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கேன்ட்டு இளவரசர் கேட்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த கிளைமேட்டுக்கு உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போகலான்ட்டு உங்களை நான் அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாட்டி அப்படியே நைஸாக ஐஸ் வச்சுட்டு இருக்கேன். இளவரசர்லாம் உழுகுற மாதிரி தெரியல, சரி ரொம்ப குளிராக இருக்கு, உள்ளே போகலாமான்ட்டு கேட்டுட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா இல்லை நீ வீட்டுக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் மீறவே முடியாது, நீ வீட்டுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்ல. ஆனால் இப்போ இங்கே யாருமே இல்லைல்ல, அப்புறம் என்ன சத்தியம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தால் நான் எதுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் மீறக்கு, என்னால் உன்னை வீட்டுக்குள்ளே விட முடியாதுன்ட்டு இவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அட சத்தியமா முக்கியம், இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும்ட்டு இவ வேணுன்னே கடுப்பேற்றிட்டு இருக்க. இளவரசர்லாம் பார்த்தீங்கன்னா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு வேற வழியே இல்லை, அதனால ஒரே வழிதான் இருக்கு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவர் குடுகுடுன்னு தூக்கிட்டு போய் வெளியே விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் கதையிட்டு இருக்கா, தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவளுக்கு எப்படியாச்சும் இந்த ஷீட்டை இவர் தலைமையில் விட்டுடணும், அதுதான் அவளோட ஒரே இது. இங்கே இளவரசர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷீட்டில் அம்புக்குட்டி விட்டு வந்திருக்கு. என்னடானா எப்படா மக்கள் எல்லாம் கொண்டுட்டு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுதுங்கிற மாதிரி எவனோ ஒருத்தர் எழுதியிருக்க. இவருக்கு அதை படிச்சுட்டு வெறியாவது எவன்டா இவன் அப்படின்ட்டு அவர் இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு இருக்கா. ஐயோ இதை வேற வைக்க முடியலையே, கொடுத்த காசுலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு இருக்க. அப்போதான் ஹீரோயினோட மூத்தண்ணா இருக்காங்களா, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, எப்படியாச்சும் நீங்களாம் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணலாம்ல, தயவு செஞ்சு நீங்களா ஒத்துப்படி பண்ணீங்கன்னா எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீ யுகோவை பார்த்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் சின்ன வயசில் அவன் ஜெயிலுக்கு போனான்ல, அப்புறம் பல வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு இருக்கான். அவன் ஏன் ஜெயிலுக்கு போனாங்க போது தான் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கொண்டுட்டாங்களே, அதனால தான் அவன் பாவம் இவ்வளோ வருஷம் சின்ன வயசுலேயே சிறைச்சாலையில் போயிருக்கான்ட்டு அவனோட சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் இன்விடேஷன் வருது. ஹீரோவுக்கு இருக்கான்ல அவனுக்கும் இன்விடேஷன் வருது. என்ன இன்விடேஷன்னா அரசர் ஏதோ ஒரு போட்டி நடத்துறாராமா, அதில் பார்த்தீங்கன்னா விளையாடணும் 2 டேரோ, அதுக்கு தான் இன்விடேஷன். அங்கே அரசர்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ டீம் இருக்க, இன்னொரு பக்கம் யுகோ இருக்கான்ல அவனோட டீம் இருக்குன்ட்டு 2 பேரும் அப்படியே சரியாக போட்டிக்கு போட்டி ஃபயராக நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ பார்க்கலாம்டா நீயா நானாங்கிற மாதிரி ஒருத்தக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க, அதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி அப்போ 2 பேரும் நல்லா பூந்து விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது பார்த்தீங்கன்னா ஹாக்கி இருக்குல்ல அந்த மாதிரி கேம் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இளவரசரோட டர்ன் தான். அவன் கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம இளவரசர் போக அவரோட டீமே ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி விளையாடிட்டு இருக்கு. ஹியோனோ கூட சேர்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் பறந்தாச்சு எப்படியாச்சும் கோல் அடிச்சிடணும்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கோல் போட்டுடுறாங்க. இவங்க டீம் போடல. அதே மாதிரி செகண்ட் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் இவங்க கிட்ட தான் வருது, ஆப்போசிட்ல யுகோ டீமுக்கு. ஆனால் அவனுக்குள்ள எவ்வளவோ விளையாடுறானுங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ டீம் இருக்கானுங்களா, அவனுக்கு வந்து பால் அலைக்கா தூக்கிட்டு போய் அவனுக்கு ஒரு கோலை போட்டுடுறாங்க. இதெல்லாம் போட்ட உடனே சரி யுகோக்கெல்லாம் மனசே இல்லை, என்னடா இப்படி பண்றீங்க மாதிரி. தேர்ட் டீம்ல எப்படியாச்சும் நம்ம கோல் வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி அவனுங்க வெறியில இருக்கு. 2 பேரும் பாத்தீங்கன்னா போட்டு ஏதோ மான பிரச்சனை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. விடமாட்டேன் அவனுங்கன்னு 2 பேரும் வெறியா மறுபடியும் அடிக்கிட்டு இருக்க. அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் கோல் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கரெக்டா கோல் அடிச்சு 3வது கோலை பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ லாஸ்டா யுகோ இருக்கான்ல அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ மட்டும் அவன் விட்டுட்டானா இவங்க டீமே தோத்துங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ விடமாட்டேன்டா பாருனான்ட்டு அவனோட டீம்மேட்ஸ்க்கெல்லாம் ஜாட காமிச்சிட்டு இருக்கான். என்னன்னா இப்போ யாராச்சும் பால் அடிக்கணும்னு வந்தா கூட பரவாயில்ல, மொத்த டீமுமே போய் ஹீரோவை லாக் பண்ணிடுது. அவனுக்கெல்லாம் வேணும்னே ஹீரோவை பிடிச்சி அடின்னு குச்சியில் அடிச்சிட்டு இருக்க. இதான் சாக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீரோவை லாக் பண்ணிட்டு அவன் ஒரு கோலை போட்டுறான். அவன் கோலுன்னு சொல்ல ஊர் பக்கம் ஒரு அமைதியும் இல்லை. என்னடா இது ஹீரோ ஜெயிப்பான பார்த்தா இவன் ஹீரோவையே மடக்கிட்டாங்கிற மாதிரி அரசர் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னப்பா தம்பி நேற்று நான் அனுப்பின லெட்டர் வந்துச்சாங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு வீசுவா இருப்பாருங்க. கிட்டத்தட்ட அது அரசர்கிட்டயே போயிடுது. அரசரை பார்த்த உடனே சரி எல்லாம் அப்படியே முட்டி போட்டுடுறாங்க. மன்னிச்சிடுங்க எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு எல்லாம் கதறிக்கிட்டு இருக்க. ஹீரோ நான் கொல்லப்பட வேணும் அரசருங்கிற மாதிரி கீழே விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அரசர் பார்த்தீங்கன்னா ஆனால் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சரி எல்லா ஆர்வத்தோட விளையாட்டில் பண்ணிக்கிட்டீங்க, இதில் என்ன இருக்கு, சரி நான் வேலை போய் பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் போய் ரிலாக்ஸ் ஆகுங்கன்ட்டு அவர் கூலாக போயிட்டாரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம் என்னடா அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிடு இதுக்கெல்லாம் நான் தான் காரணங்கிற மாதிரி ஹியூனோட மிஸ்டேக் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல அந்த லெட்டரை பற்றி நீ எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா போல அப்படின்ட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போலாங்கிற மாதிரி போகிறாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன், நான் எதையுமே மறக்கலன்ட்டு அவன் பழி வாங்குற மாதிரியே பேசிட்டு இருக்க. இவருக்கு சரியான கோவம் வருது, எதுவுமே சொல்ல முடியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தான் காட்டுறாங்க. இகு போறான், அவனை கலாச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, 3 பேரும் 3 விதமான கட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. என்னடா என்கிட்ட தேவையெல்லாம் பேசுனீங்கன்னா இதுதான் நிலைமை புரிஞ்சான்ட்டு இவன் தான் ஏதோ நல்லா பெருசாக பண்ணி விட்டுருவான் போல. பின்னாடி இவன் சிரிச்சுட்டு போக கரெக்டாக அந்த டேலியா ஷாமான் லேடி கிராஸ் பண்ணுறாங்க. இவன் கிட்ட இருந்து அப்படி ஒரு வைப்ரேஷன் வருது. சே இப்படி இப்போ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஷேமானே ஷாக்கில் இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இளவரசர் உள்ளேயே விட மாட்டாருன்னு புலம்பிட்டு இருக்கா. இந்த ஷீட்டை நான் எப்போ போய் விடுறது, இவர் எப்போ போய் என்ன உள்ளே விடுறது, அதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சிரு
போல, எப்படியாச்சும் நான் பண்ணி ஆகணுமேன்ட்டு அவள் அந்த ஷீப்பை வச்சு தவ எடுத்துட்டு இருக்கா. இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கான்ல, அவன் மேலே ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. அதனால எப்போவுமே அவனை ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவன் சரியில்லை, ஏதோ மனசில் பழச வச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி அவரோட ஆள் இருப்பாங்களே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. இவருக்கு ஒரே குழப்பமாகவும் இருக்கு, அடுத்து என்ன பண்ண போறான்ட்டு. அப்போ கரெக்டாக இளவரசரோட ஆள் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்க இந்தாங்க நீங்கள் கேட்டது வந்துருச்சுன்ட்டு எதையும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஹீரோயின்காக இவர் ஆசையாக மோதிரம் செய்ய சொல்லியிருப்பாரு. கரெக்டாக இதை நீங்கள் போய் கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சியாவை பார்க்கலான்ட்டு ஹியூன் போயிருக்காரு. இன்னும் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன்ல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு மன்னிப்பாக இந்த பூவை கொண்டு வந்துட்டு ஒரு பொக்கே மாதிரி கொடுக்க அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்தது, பார்க்க வந்தது எனக்கு பெருசுன்னு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹியூன் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் வாங்குறதுன்ட்டு சியா சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் உனக்கு தினம் கொண்டு வரேன் அப்படின்ட்டு இன்னொரு டைம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாா இன்னொரு டைம் பார்க்கலான்ட்டு ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, போகலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி மன்னிப்பீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி, இன்னொரு டைம் வாங்க, கண்டிப்பாக எல்லாம் போடலான்ட்டு இருக்க. இவனுக்கு நடந்ததெல்லாம் கனவா நினவான்னு கூட தெரியல, ஏன்னா அவள் அவ்வளோ க்ளோஸாக சியா பேசிட்டு இருக்கா. சே இன்னொரு டைம் நினச்சி கூட அப்படி சொல்லாதீங்க, நான் உங்கள் கூட வரேன்னு சொன்னது. சே என்ன மொமெண்ட்ரா இது, நான் எங்கேயோ யோகக்காரண்டான்ட்டு அவன் அப்படியே புல்லரிச்சு போய் அப்படியே நின்றுட்டு தலைகையெல்லாம் நின்று வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக இவன் பேசிக்கிட்டே திரும்புகிறான். இளவரசர் என்ன பகல்லையே பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு என்னப்பா பிரச்சனைங்கிற மாதிரி இவனும் கேட்டுட்டு இருக்கான். என்ன இது ரொம்ப கோலாகலமாக இருக்க போல, எதுனா குட் நியூஸாக என்னன்னு இருக்க. ஆமாம் நான் என் ஆளை பார்க்க போகிறேன், நீயும் ஆளை தானே பார்க்க போகிறேன், 2 பேரும் போவோம், எதுக்கு தேவையில்லாம ஏன்ட்ட வம்பிழுத்துட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சியா இருக்கால, அவள் போயிட்டு இருக்கா. என்னடா இது இந்நேரத்துக்கு போகிறாளே அப்படின்ட்டு ஹியூன் சியாவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க. இளவரசர் இவன் லூஸ் ஆகிட்டான் போலங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு இளவரசர் லெட்டர் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி மீட் பண்ணலான்ட்டு வா அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஆசை, 6 மணிக்கு நான் வந்துடுறேன், கரெக்டாக நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு சிட்டுவை விட்டுட்டு ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்க. ஹியூனும் பார்த்தீங்கன்னா சியா இருக்கால, அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இவனும் அவள் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்க. அவள் யார்கிட்டயும் கொஞ்சம் பதட்டமாக ஒரு லெட்டர் வச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு பையன் கிட்ட. இவன் என்ன ஏதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன இது இன்னும் இளவரசரை காணோம், இதே இடத்துல தானே நாங்கள் மீட் பண்ணோன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பா பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இளவரசர் வர சொல்லியிருக்காங்க, நின்றுக்கிட்டு இருக்கா. என்னடா இது டைம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் அவரை காணோன்ட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. இவனா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கச்சிவை வச்சு வாயில பிடிச்சி அமுத்தி விட்டுறான். அவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயக்கம் விட்டுட்டா. அவள் பிரேஸ்லெட் கூட அவள் கையில் இல்லை, அது ஒரு சுயநிலைவே இல்லாமல் அவள் படுத்துட்டு போயிட்டு இருக்க. இளவரசர் அவளை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. பட் அவருக்கு எடுத்து போகிறது நம்ம ஹீரோயின் தான் தெரியல. அவரே யதார்த்தமாக போயிட்டு இருக்கும்போது தான் சிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறா. என்ன நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்ட்டு போனாங்க, இன்னுமே வரல அப்படின்ட்டு இருக்க. இளவரசர் நான் கூப்பிட்டேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு லெட்டர் கூட வந்துச்சு, உங்கள் கையெழுத்து தானே அது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இளவரசருக்கு எங்கேயோ தப்பு நடந்துருக்கிற மாதிரி புரியுது. டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை நைட்டோட நைட்டை தேடி ஆகணும்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு சபையாட்டம் இருக்கு, அங்கே மக்கள் எல்லாம் ரகசியமாக கூடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே யுகு இருக்கான், அதில் ஹியூனோட அப்பா அப்படின்ட்டு இந்த அமைச்சரவையில் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே அந்த சபையில் கூடி இருக்காங்க. இவன் இருமுனா கூட ரத்த வருது, என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா என் குடும்பம் பட்ட கஷ்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி இல்லை, இது ரத்தத்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்க எப்படி துடிச்சாங்கன்னு எனக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பாக இந்த அரசரை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பழி வாங்குற வெறியில் சுற்றிக்கிட்டு இருக்க. எப்படியாச்சும் நான் இந்த குறிக்கோளை நிறைவேற்றாம விட மாட்டேன் அவன் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவும் செத்து போகிற விளையாட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க கரெக்டாக வந்து கொலை பண்ணுறவன் இன்னையோட உன் கதி முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு பயந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் ஹியூன் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனும் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னடானா அவள் சியா இருக்கால, அவள் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பார்த்துருப்பா. அவன் ஆளோட கெட்டப்பே சரியில்லை, அவன்கிட்ட இவ என்ன பேசிக்கிட்டு இருந்தா, எதனா ஒன்று மறைக்கிறாளா, இவ எதனா ஒரு பிளான் பண்ணுறாங்களா மாதிரி ஹியூன் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு விட்டுருன்னு எவ்வளோ கதற முடியுமோ கதறிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் கொடூரமான மரணத்தை கொடுக்க போகிறேன், அதை மட்டும் பாருன்ட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சரியான பதட்டம் ஆயிடுச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த காமிக் ஸ்டோரி இருக்குல்ல அதை முடிச்சு விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் பிரேக் ஆகிட்டு இருக்க. இப்போ ப்ரெசென்ட்ல இருப்பா பார்த்தீங்களா ஹீரோயின், அவளும் இந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இதோட ட்விஸ்ட் லாஸ்ட்ல வைப்பாங்க, அப்போ உங்களுக்கு புரியும் கைஸ். என்னடா இது கதை இதோட நிறுத்திடுச்சுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தாய் தாட்டம் இருக்கு, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே இளவரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க விழுந்து. ஆனால் அவள் கிடைச்ச பாடே தெரியல, இங்கே தான் இருந்து போயிருக்கா. வேற எங்கடா இருக்குன்ட்டு அவள் தொலைச்சு போன நெக்லஸ் இருக்குல்ல அதை எடுத்து கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பாலாம் அழுதுட்டு இருக்காரு. என் பொண்ணு மட்டும் வீட்டில் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன், இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுவேன், அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்ட்டு அவர் அழுதுகிட்டு இருக்க. குடும்பமே இங்கே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. வீட்டில் இருக்க வேலை செய்வாங்களே எல்லாத்தையும் வெளியே போய் தேடுங்க, ஹீரோயினை கொண்டு வாங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இளவரசர் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா காவலர்களையும் கூட்டிட்டு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஊரா தேடியும் கிடைக்கல. அப்போ என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு அண்ணா தம்பிட்டு எல்லாரும் வீடா தேடிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு சிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கா. எங்க போனீங்க, என்னை விட்டுட்டு எங்க லேடி போனீங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா எங்க போனீங்கன்ட்டு அழுதுகிட்டே தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இளவரசர் ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. குடிசையெல்லாம் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது நைட் இப்படி
பரபரப்பாக இருப்பே அப்படின்னு யுகு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் காணங்கிற மேட்ரு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவனே ஷாக்கில் தான் இருக்கான். இன்னொரு பக்கம் சியா பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அவளோட காவலாளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைடு கொடுத்துட்டு இந்த ஊரில் ஹீரோயினை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க இவ சம்மந்தமே இல்லாமல் முறைக்கிறா. கொஞ்சம் கூட இவ ஷாக் ஆகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுரு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், என்னை விட்டுருன்னு கதறிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் விட முடியாது, இதோ உன்னோட கடைசி நாள், நீ இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு ஹீரோயினை கொல்ல வர. இப்படியாச்சும் இதை மட்டும் இளவரசர் கண்டுபிடிச்சாருன்னா உன்னை உயிரோட விட மாட்டாரு, பார்த்துக்கோ, கண்டிப்பாக உன்னை வந்து அவர் கொல்லுவாருன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ உயிரோட இருந்தா தானே கேட்டுக்கிட்டு இருக்க, யாரும் உன்னை அனுப்புனது சொல்லுன்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா நீ ஏன் சாக போற, உன்கிட்ட நான் ஏன் சொல்லுன்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ எப்படியும் சாகதா போறேன், கொஞ்சமாச்சு கருணை காட்டேன் அப்படின்ட்டு அவ கதறிக்கிட்டு இருக்க. இளவரசர் இன்னொரு பக்கம் போய் ஃபுல்லாக தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, யாருமே கிடைக்கல. ஆனால் எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் போன பக்கம் மட்டும் விட்னஸாக பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை என்ன ஏதுன்னு விசாரி, என்ன மீட்டர்னு நல்லா தரவா விசாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நான் சாகதா போறேன், கடைசியாக நான் வழி இல்லாமல் செத்துருக்கேனே, அதாட நான் கடைசி ஆசையாக வச்சுக்கேன், அப்படியாச்சும் நீ கொஞ்சமாச்சு கருணை காட்டலான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கத்தியை வச்சு அப்படியே பேசிக்கிட்டே கட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு இதுக்கு மேலெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கருணை காட்டேன்னு பார்த்தீங்கன்னா அவள் கத்தியை எடுத்து இவன் கிட்ட சதக்குன்னு சொருகிடுறா. சொருகிட்டு நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அவனும் பின்னாடி அவளை தேடிட்டு போயிட்டு இருக்கேன்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இங்கே இன்னொரு பக்கம் என்னாச்சு, உன் ஆளு காணாமல் போயிட்டா, இப்போதான் நீ ரொம்ப பதட்டமாக இருக்க போல, இப்போ இல்லை நான் அவனை பார்த்ததே இல்லை தெரியுமான்ட்டு கிஹு வேற கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இளவரசர் விட்டு அவனை கொன்றுவார் போல. ஹியூன் தான் வந்து வா போகலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விட்னஸ் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஏதோ காட்டுக்குள்ளே இருக்காங்களாமாங்கிற மாதிரி சின்ன தடையும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் கிஹும் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் அங்கே பார்த்தீங்களா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த காட்டுக்குள்ளே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், இளவரசர் இப்போவே அங்கே போகிறோன்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கா. பின்னாடி அவனும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இளவரசர் இங்கே நம்ம ஹீரோயினை தேடிட்டு வந்துட்டு இருக்க. இவன் கரெக்டாக பார்த்துறான் ஹீரோயினும் இளவரசரை பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போய் அங்கே மணி அடிச்சிடலாம், யாருக்காச்சும் சவுண்டு கேட்டு வருவாங்கன்னு இருக்க. அவன் கடவுளை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இளவரசர் வந்துடுறாங்க. யார் மேலடா கை வைக்கிற அப்படின்ட்டு ஒரு ஏற்றுவாங்க பாருங்க. கொல்லலான்னு போறக்குள்ள நம்ம ஹீரோயின் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவனை கொல்லாதீங்க வேண்டான்ட்டு ஹீரோயின் சொல்ல இளவரசர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி இவன் சொன்னான்ட்டு ஒரே பழமைக்காக விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் பின்னாடியே வந்திருப்பாங்க. என்னாச்சு விழுக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அந்த கைது பண்ணாங்க பார்த்தீங்களா, அவனை பிடிச்சிடுறாங்க. இளவரசர் இதுக்கு மேலே இவனை விற்கக்கூடாது, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்க, நான் இளவரசியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. இங்கே ஹியூனுக்குனா நடக்கிறதெல்லாம் ஒரே பதட்டமாக இருக்குது. ஏன்னா சியாக்கும் இதுக்கும் சம்மதம் இருக்குமான்ட்டு அவனுக்கு டவுட்டு. இங்கே இளவரசர் எல்லாம் பதறி அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மயக்கமாயிருக்கா, எந்திரிக்கவே மாட்டிடுறா. கொஞ்சம் நேரமாச்சு ரெஸ்ட் கொடுங்க, அவர் நார்மலாக இருப்பா அப்படின்ட்டு எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் இளவரசரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் லேட்டாக காப்பாற்றினதுக்கு மன்னிச்சிருங்கன்னு இருக்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்ட்டு அப்பா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, ஃப்ரீயாக குடிங்க அப்படின்ட்டு. அங்கெல்லாம் சுஜு கொடுக்குறதுலாம் ரொம்ப நார்மல் தானே, அதே மாதிரி இந்தாங்க குடிங்கன்ட்டு அவங்க மாமனாரே ஊற்றி கொடுக்குறாங்க. இளவரசரை குடிச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் மட்டும் இந்த குடிச்சு என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் என்னோட பொண்ணை தரேன், இதுக்கு மேலே உங்கள் காதலை பிரிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு இருக்க. இளவரசர் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேங்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னை விட என் பொண்ணை நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பீங்க அப்படின்ட்டு இருக்க. இளவரசருக்கே புரியல இது கனவா நடவான்ட்டு. என்னடா இது இவர் நிஜமாலுமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களான்ட்டு. ஆமாம், எனக்கு உங்கள் கல்யாணத்தில் மனப்பூர்வமாக சம்மதம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி என் பொண்ணை கஷ்டப்பட விட மாட்டீங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்ட்டு கரெக்டாக அப்பாவும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரே ப்ராப்ளம் என்னடா, நம்ம ஹீரோயின் தான் எந்திரிக்கணும். இந்த மாதிரியே ஒரு பொண்ணு உங்களுக்கு பிறக்கும்போது புரியும் நான் ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணேன்ட்டு. இனிமேல் என்னோட பொண்ணு உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் அவளை எப்படியாச்சும் பாதுகாக்கணும், இனிமேல் நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒத்துக்கிட்ட. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன வேணும், கண்டிப்பாக நான் என் உயிரே போனாலும் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டுருக்க. ரெண்டு பேரும் இங்கே ஒரு ஃபேமிலியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கைதியை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவனை கொடுமை பண்ணி யாரா அவனை அமிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் பல முடிச்சுகள் வெளியே வரும். நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்க ஹீரோயினுக்கு என்னாச்சு, நம்மளோட கதை நாயகிக்கு என்னாச்சுங்கிறத அடுத்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் போய் நல்லா டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கும் அடுத்த வீடியோ சீக்கிரம் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து புது ட்ராமாவோட செகண்ட் எபிசோட, இந்த ட்ராமாவோட கண்டினியூ எபிசோட அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.